ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே 360. நான் உங்கள் எஸ்கே. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளோட அரசன் கழுகு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பொதுவாக ஒரு அரசனாக இருக்கணும்னா சில தகுதிகள் இருந்தால் தான் அது அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்போம். ஸோ அப்படி அரசனாகிற அளவுக்கு கழுகு கிட்டே என்ன தகுதி இருக்குது அண்ட் கழுகு செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு அரசனாலே கம்பீரமான தோற்றம் தேவை. ஸோ கழுகுகிட்ட அதுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்க்கும்போதே கம்பீரமான ஒரு ஃபேஸ் அண்ட் வளைந்த நகங்கள். ஸோ இதோட நகத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த முயலை கூட அதனால் வேட்டையாடி தூக்கிட்டு பறந்து போக முடியும். அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுகுனால் 1000 அடி உயரத்தில் இருக்கும்போது கூட கீழே ஓடுற ஒரு சின்ன முயலை அக்யூரேட்டாக பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு கழுகோட பார்வை திறன் ரொம்பவே அபாரமாக இருக்கும். பொதுவாக ஒரு கழுகு முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அதோடய தாய்ப்பறவை இற கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட கூட்டில் இருக்க மென்மையான பகுதிகளில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு முட்கள் மாதிரி இருக்க சின்ன சின்ன குச்சிகளை கூட்டோட மேல் பக்கத்தில் எடுத்துகிட்டு வைக்கும். ஸோ இது எதுக்காகனா, அந்த கழுகு குஞ்சுங்களுக்கு இதே கூட்டில் நம்ம நிரந்தரமாக இருந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வானத்தில் அவ்வளோ ஹைட்டில் இது வரைக்கும் பறந்த அனுபவமே இல்லாத அந்த குஞ்சுங்களை அந்த கூட்டோட விளிம்பில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து ஹைட்லேருந்து தள்ளி விடும். ஸோ அப்படி தள்ளி விடும்போது அந்த சின்ன கழுகு குஞ்சுங்கள் வானத்தில் அப்போ தான் முறையாக சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்கும். ஸோ முழுசாக பறக்காத குஞ்சுங்களை அந்த தாய்ப்பறவை தன்னோட கால்களால் திரும்பி தூக்கிட்டு ரொம்ப ஹைட்லேருந்து திரும்பி விடும். ஸோ இதே மாதிரி அது பறக்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு சின்ன கழுகு குஞ்சு முத பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட கழுகு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட இறக்கை எல்லாமே பறக்கிறதுக்கு ஏதுவாக இல்லாத மாதிரி மாறிடும். ஸோ அழகெல்லாம் வளைஞ்சி ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு உள்ளாயிரும். ஸோ இந்த டைமில் தான் கழுகு ஒரு துணிச்சலான முடிவு எடுக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு யாருமே இல்லாத ஒரு ஹைட்டான ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ அங்கே இருக்க பாறைகளில் தன்னோட மூக்கை அதை மோதி மோதி உடச்சி அதுவே கீழே விழுகிற மாதிரி பண்ணிடும். அண்ட் தன்னோட இறக்கைகளையும் அந்த பாறை மேலே மோதி எல்லா இறக்கைகளும் கீழே உதிர மாதிரி பண்ணிடும். ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மனுஷன் செவுத்தில் தன்னோட கை கால்களை முட்டி அதை உடச்சிக்கிற மாதிரியான ஒரு வழியை தான் அந்த கழுகு அந்த டைமில் அனுபவிக்கும். ஸோ இப்படிலாம் அந்த கழுகு பண்ணுறனால தான் இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு 30-40 வருஷம் அது உயிர் வாழ்கிற அளவுக்கு அது தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஸோ இது மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வெறும் நீராகாரம் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதே இடத்துலையே இருக்கும். இதுக்கப்புறம் புது இறகுகள் எல்லாம் முளைச்சதுக்கப்புறம் அதோட அழகும் வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நான் தாண்டா இந்த வானத்தையே ஆள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அரசனாக அந்த கழுகு வானத்தில் வலம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோஸ் நான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.